ஆற்றல் மிகு ஹாஃபில் யார் அப்படிங்கிறது வந்து முதல் கட்டமாக நம்ம அந்த கீர்த்தி மிகு கீழக்கரையில் ஆரம்பிச்சதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி 42 ஹாஃபில்கள், அதாவது ஹாஃபில்களும் ஹாஃபிலாக்களும் கலந்து கொண்ட அந்த மாபெரும் போட்டி. அந்த போட்டி மூன் டிவியின் நேரடி ஒளிபரப்பில் கடந்த 1.5 மாத காலமாக ஆரம்பமானது. அதில் கலந்து கொண்ட அந்த 42 ஹாஃபில்களிலும் 10 தலை சிறந்த ஹாஃபில்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த 42 ஹாஃபில்களையும் 3 கட்ட சோதனைக்கு பிறகு எப்படின்னு சொன்னோம்னா 1 முதல் 10 ஜுசுகளிலும் 11 முதல் 20 ஜுசுகளிலும் 21 முதல் 30 ஜுசுகளிலும் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்து அதில் இறுதியாக 30 ஜுசுக்குள் கேள்வி கேட்டு மிக சிறந்த முறையில், அதாவது சிறந்த நடுவர்கள் முன்னிலையில் அவர்களை தேர்ந்தெடுத்து இன்று 10 ஹாஃபில்களை, அதாவது 7 ஹாஃபில்கள் மற்றும் 3 ஹாஃபிலாக்களை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அவர்களுக்கான இறுதி போட்டி இந்த மாபெரும் அரங்கிலே நடைபெற இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். இன்னும் சில மணி நேரங்களில் அந்த ஆற்றல் மிகு ஹாஃபில் யார் என்பது தெரிய வரும். எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த நிகழ்ச்சி எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் இங்கு ஆரம்பமாகிவிட்டது. இந்த நிகழ்ச்சியின் முன்னிலை வகித்து தலைமை தாங்கி மற்றும் இதை கண்ணியம் செய்யக்கூடிய பெருந்தகைகளை இந்த மேடைக்கு அழைக்க நான் ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் முதலில் மேடைக்கு வர இருப்பவர் மாபெரும் சபைதனில் இவர் நடந்தால் இவருக்கு மாலைகள் விழுவதுண்டு. அந்த மாலையில் கணம் அவர் தோள்களில் ஏறுவதுண்டு, ஆனால் தலைக்கு ஏறியதில்லை, அதை ஏறவும் விட்டதில்லை. ஒரு மாற்று குறையாத மன்னர் இவர் என்று போற்றி புகழ வார்த்தைகள் இருந்தாலும் புகழ்வது இவருக்கு பிடிக்காது. புகழாவிட்டால் அந்த புகழுக்கு என்னை பிடிக்காது என்பதால் அந்த மரியாதைக்குரிய கண்ணியத்துக்குரிய எங்கள் பாசத்திற்குரிய நாங்கள் மிகவும் மதிக்கின்ற எங்களுடைய கண்ணாடி வாப்பா ஹமீதியா அரபிக் கல்லூரி நிறுவனர் அல்ஹாஜ் சையத் எம் சலாஹுதீன் அவர்களை இந்த மேடைக்கு நான் அழைக்கிறேன். அடுத்தபடியாக தோன்றி புகழோடு தோன்றுக, தோன்றலில் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது புகழோடு தோன்றுவது, அதாவது born with silver spoon என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு இருந்தாலும் எட்டி நின்று பார்க்கும் பொழுது அந்த கம்பீரம் குறையாத அந்த தோற்றம் அவரிடம் எப்படி பேசுவது என்று தயக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் கிட்ட நின்று அவரிடம் பேசிவிட்டால் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த கனிவான அந்த பேச்சும் அந்த கனிவு ததும்ப பேசக்கூடிய அந்த விஷயங்களும் ஆச்சரியப்படுத்தும். அதாவது நிறைகுடம் தழும்பாது என்று சொல்வார்கள். இது தழும்பாத நிறைகுடம் என்பதை நேரில் கண்டுணர்ந்தவர்களை நான் ஒருவன். சோ நம்முடைய மரியாதைக்குரிய ப்ரோ சான்சலர் ஆஃப் BS அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டியை சேர்ந்த அல்ஹாஜ் ஆரிப் புஹாரி ரஹ்மான் அவர்களை இந்த மேடைக்கு நான் அன்புடன் அழைக்கிறேன். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொல்வார்கள். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடும் இந்த கீர்த்திமிகு கீழக்கரையிலே பிறந்து திரவியம் தேடுவது மட்டுமல்ல, அந்த தேடிய திரவியத்தை ஏழை எளியவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இந்த மண்ணுக்கே உரித்தான ஒன்று என்று யார் மூலமாக தெரியும் என்றால் வல்ல சீதகாதி மூலமாக தெரியும், BS அப்துல் ரஹ்மான் அவர்கள் மூலமாக தெரியும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா நம்முடைய சீனா தானா என்று அழைக்கப்படுகின்ற அல்ஹாஜ் சையத் அப்துல் காதர் அவர்கள் மூலமாகவும் தெரிய வரும். பைத்துல்மால் எங்கு சென்றாலும் பைத்துல்மால், ஏழைகளுக்கு உதவுவது, கடன் உதவி திட்டம் இப்படியே பேசக்கூடியவர், எல்லோருக்கும் ஒரு பழகுவதற்கு இனிமையானவர், எளிமையானவர். அவரை இந்த மேடைக்கு வரவேற்புரை ஆற்றுவதற்காக அவரை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். நம்முடைய நடுவர் பெருமக்கள், இந்த நடுவர் பெருமக்களில் நான் முதலில் அறிமுகம் செய்வது சித்திக் ஆலிம் பாக்கவி அவர்கள். இவர்தான் இந்த 42 போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்த ஒரு நடுவராக இருந்தவர் நம்முடைய மூன் தொலைக்காட்சியிலே. அவரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். வாரம் ஒரு துவா, கிராத் ஓதி பழகுவோம் போன்ற நிகழ்ச்சிகளை மூன் தொலைக்காட்சியில் செய்து கொண்டிருப்பவர். ஏற்கனவே காயல்பட்டணத்தில் கண்ணாடி வாப்பா ஹமீதியா அரபிக் கல்லூரி BSc ரஹ்மான் வழங்கிய குர்ஆன் போட்டியை நீதிபதியாக அமர்ந்து அந்த நல்ல ஒரு காரிகளை தேர்ந்தெடுத்தவர் அவர். சோ அவரை நான் இந்த மேடைக்கு நான் அழைக்கிறேன். மற்றும் மௌலவி ஹாஃபில் காரி அப்ரார் அஹமது ஆலிம் காசிமி அவர்கள், சேலம் மர்கசுல் உலூமின் முதல்வர், தலைச்சிறந்த காரிகளில் ஒருவரும் பல ஹிப்லு போட்டிகளில் சிறப்பு நடுவராக பணியாற்றிய பெருந்தகை இவர். பல ஹாஃபில்களை ஆலிம்களை உருவாக்கிய சங்கை மிகு ஆலிம் பெருந்தகை அப்ரார் அஹமது ஆலிம் காசிமி அவர்கள். அடுத்து இந்த நிகழ்ச்சியில் சீஃப் ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் டாக்டர் ஒமர் எம் அல் ஹபீப். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருந்து, அதாவது அமீரகத்திலிருந்து துபாயை சேர்ந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இஸ்லாமிக் அஃபேர்ஸ்ல இருந்து வந்திருக்காரு. இவர் தான் அவுகாப் உடைய தலைவர். அவுகாப்ங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே.
அங்க ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டால் எல்லா இடத்திலும் அந்த ஜுமாத் பேருரையில் அந்த தலைப்பின் கீழ் கொண்டுதான் எல்லாரும் உரையாற்ற வேண்டும். அதை கண்காணிப்பவர் இவர்தான். இந்த தலைப்பு என்று வைத்துவிட்டால் அதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. இவர் யார் என்றால் 1200 வருட பழமையான கெய்ரோ அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் பெற்றவர். ஆசிம் ஹப்ஸ் போன்றவர்களின் பாணியில் இறைமறை குர்ஆனை ஓதி போட்டிகளில் பரிசு பெற்றவர். இவருடைய முதல் ஒஸ்தாதே இவருடைய தகப்பனார் ஷேக் முகமது ஷரீப் அல் கதீப். தற்போதைய துபாய் மன்னர் மாட்சிமை தாங்கிய ஷேக் முகமது பின் ராசித் அல் மக்தூம் அவர்களுடைய பாட்டனார் மாட்சிமை தாங்கிய ஷேக் சயீத் அல் மக்தூம் அவர்களின் காலத்திலிருந்தே கதீபாக இருந்தவர். இவருடைய தந்தையாராகிய ஷேக் முகமது ஷரீப் அல் கதீப் அவர்கள் முதல் கதீப் என்று சொன்னால் அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. இவர்தான் முதல் கதீப் அந்த மன்னர் பரம்பரையில. சூடான் ஷேக் சித்திக் அல் ரம்லி அவர்களிடம் ஹாதிரியா தரீகாவில் முரீத் வாங்கியவர். ராஜ குடும்பத்தார்கள் தொழக்கூடிய முக்கிய பெரிய ஈத்காவில் தொழுகை நடத்தும் அந்த சங்கை மிகு பொறுப்பு இவருக்கு தான் இருந்திருக்கிறது. இவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். 18 வருஷமாக துபாய் இஸ்லாமிக் அவுகாஃபில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஷேக் முகமது பின் ராஷித் உலக சமாதான பரிசு கமிட்டியில் இவரும் ஒரு மெம்பர். துபாய், அபுதாபி, ஈரான் என்று குர்ஆன் போட்டிகளில் நீதிபதியாக கலந்து கொண்டு 2 முறை ஈரான் சென்றிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா இந்தியாவிற்கு இவர் வருவது இதுதான் முதல் தடவை. இந்த பயணம், அதாவது கீர்த்திமிகு கீழக்கரையிலே பல அரபிகள், அதாவது என்னன்னா பல அரபு தேசத்தைச் சேர்ந்த வணிகர்களும் வந்திருக்கிறார்கள். நிறைய பேர் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கீர்த்திமிகு கீழக்கரையில இன்று பல யாத்ரீகர்களும் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர் பழம்பெருமையான இந்த பூமி, இந்த பூமியில் இன்று இவரும் காலடி எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது ஷாஃபி இமாம் அவர்கள் பயின்ற அந்த கெய்ரோ யூனிவர்சிட்டி, அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில் பயின்றவரும் இவர். அவர் இந்த மண்ணுக்கு வருகை தருவது நமக்கு பெருமை தரக்கூடியது, சிறப்பு மிக்கதாகவும் இருக்கிறது. இந்த பயணம் இன்று இது முதல் பயணமாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அவருடைய பயணம் இது அடிக்கடி தொடரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த தொடர்ச்சியின் மூலமாக அவர்களுக்கும், அதாவது நம்முடைய ஹாஃபில்களுக்கும் துபாய் போன்ற நகரங்களில் கலந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புவோமாக. இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியின் முன்னிலை வகிக்கக்கூடிய அல்ஹாஜ் அல்லாமா KSM ஷாஹுல் ஹமீத் ஜமாலி அவர்கள் இந்த மேடைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கு எங்களுடைய சலாமை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இவர் சுலைமான் ஆலிம் அறக்கட்டளையின் தலைவர், குத்பா கமிட்டி முன்னாள் தலைவர், பேரூராட்சியின் முன்னாள் தலைவர், ராமநாதபுரம் ஷரியத் கோர்ட்டின் தலைவர். இவர் நம்முடைய இந்த மாபெரும் அரங்கத்திற்கு வருகை தந்திருப்பது சிறப்பு மிக்கது. ஏனால் இங்கு 2 மார்க் அறிஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இரு கண்களாம் அந்த மார்க் அறிஞர்களின் ஒருவரான நம்முடைய மரியாதைக்குரிய அல்லாமா KSM ஷாஹுல் ஹமீத் ஜமாலி அவர்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த 3 நடுவர்களையும் நாம் அழைக்கிறோம். காயல்பட்டினத்தைச் சேர்ந்த ஹாமிதியா குரூப் தப்சு முழங்க 3 நடுவர்களையும் நான் இந்த மேடைக்கு அழைக்கிறேன். வாருங்கள் நடுவர்களே. இப்பொழுது நடுவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நாம் நிகழ்ச்சியை, அதாவது இந்த நிகழ்ச்சி நாயகர்களாக இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் மிகு ஹாஃபில்களை தேர்ந்தெடுக்க வரக்கூடிய இந்த தலைச்சிறந்த ஹாஃபில்களை வரவேற்பதற்கு முன்னால் நாம் கிராத்தை ஓதியபடி நம் நிகழ்ச்சியை தொடர்வோம் என்று ஆசைப்படுகிறேன். கிராத் ஓதுவதற்காக தௌஹீத் அவர்களை நான் இந்த மேடைக்கு அழைக்கிறேன். ஹாஃபில் காரி SMS முஹியுத்தீன் அப்துல் காதிர் தௌஹீத் அவர்கள், ஆசிரியர் மதரசா ஹாமிதியா மற்றும்
மஹ்தரா அரபிக் கல்லூரி, காயல்பட்டினம். இவர்கள் இறைமறை குர்ஆனின் அந்த இனிய வசனங்களை கொண்டு இந்த நிகழ்ச்சி இப்போது துவங்குகிறது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. لا يستوي أصحاب النار وأصحاب الجنة. أصحاب الجنة هم الفائزون. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. صدق الله العظيم. السلام عليكم. நம்முடைய மேடைக்கு வர இருப்பவர் அல்ஹாஜ் சையத் அப்துல் காதர் அவர்கள். இவர் நம்முடைய கீர்த்திமிகு கீழக்கரையில் UHMS சங்கத்தின் தலைவர். அவரை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن. இந்த மேடைக்கு நாம் அடுத்து அழைக்க இருப்பவர் அல்ஹாஜ் பேஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அருமை புதல்வர் அப்துல் காதர் ரஹ்மான் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். வரவேற்புரை ஆற்றுவதற்காக நம்முடைய மரியாதைக்குரிய அல்ஹாஜ் சையத் அப்துல் காதர் அவர்களை, அதாவது சீனாத்தானா என்று அழைக்கப்படுகின்ற சையத் அப்துல் காதர் அவர்களை அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தாமனா வஸக்கானா வலபிஸ்தனா வமஸ்கரனா வஜ்அல்னா ராஷிதீன். உண்ண உணவும் உடுக்க உடையும் புறைய பிறந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு எல்லா புகழும். அவன் நம்மை இன்ஷா அல்லாஹ் நேர்வழியில் நடத்தி செல்வான்.
அல்லாஹும்ம ஹதினா ஹாதிஹி ஜும்மான பிர்ர வ தக்வா அமல மாத்தரலா. யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை நீ ஏற்றுக்கொண்ட கூட்டமாகவும் உனக்கு விருப்பமான கூட்டமாகவும் தக்வா என்று சொல்லக்கூடிய பயபக்தியான குற்றமாகவும் இவர்கள் செய்யும் செயல்பாடுகள் எல்லாம் யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். இந்த வரவேற்புக்கு முன்னால இந்த மூன் டிவியின் எவ்வாறு அது இன்று செயல்பாடு கொண்டிருக்கின்ற சில நிமிடங்கள் சொல்லிவிட்டு, இன்றைக்கு வணிக வழியில அது பெரிய பொருளை ஈட்டாமல் இருக்கலாம். ஆனால் இது வழிகாட்டி ரீதியிலே, கொள்கை ரீதியிலே இன்று அது பெரிய சாதனை பண்ணிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் இந்த ஹாஃபில் போட்டி கீழக்கரையில் நடக்க வேண்டும்? கீழக்கரை மிகவும் பொருத்தமான ஊர். பல நாதாக்கள், பல மேதைகள், ஞானிகள் வாழ்ந்த ஊர் இந்த ஊர். பல ஹாஃபில்கள் வாழ்ந்த ஊரும் இந்த ஊர் தான். அது மட்டுமல்ல, 1000 வருடங்களை கண்ட பழைய கொத்துபாவல்லி, கடற்கரை பள்ளி எல்லாம் இருப்பதும் இந்த ஊரில் தான். ஆக இது சால பொருத்தமான விஷயம். அடுத்தபடியாக இந்த திருமறை குர்ஆனை ஓதினார்கள். அதாவது ஒரு மலையின் மேல வைத்தால் அது பயர்ந்து துண்டு துண்டாக வெடித்துவிடும் என்று சொன்னார் என்று சொல்லப்பட்டதை அந்த கிராத்திலே ஓதினார்கள். அதற்கான பல சான்றுகள் இருக்கிறது. இருந்தாலும் நான் நேசிக்கும் திருக்குர்ஆனில وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِثْلِهِ. இந்த ஆயத்து மிகச் சிறந்த ஒரு ஆயத்து. இதற்காக 1000 பக்கங்களிலே விளக்கம் எழுதலாம். ஆனால் நான் ஒரே ஒரு பக்கத்திலே தான் எழுதியிருக்கிறேன். அதை மட்டும் தங்களுக்கு வாசித்து காட்டி விடுகிறேன். அதாவது இந்த குர்ஆனில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், இன்குந்தும் ஃபீ ரைபின், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் இது போல ஒரு ஆயத்தை கொண்டு வாருங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். அருள்மறை என்னும் வாழும் சத்திய மெய்யாகும். இது இறை வேதமாகும். 1400 ஆண்டுகள் கழித்தும் எதிர்கொள்ள முடியாத சவால். உலகம் ஒன்று கூடினாலும் இது போல் ஒரு வசனம் மீண்டும் எழுத இயலாது. துவா: இறைவா, வாழ்நாள் முழுவதும் நல்லதை சொல்லும் திருக்குர்ஆன் வழிகாட்டுதல்படி எங்கள் வாழ்வை நாங்கள் தூய்மையாக அமைத்துக் கொள்ள அருள் புரிவாயாக. ஆமீன். சரி, நான் இது எப்ப இந்த திருக்குர்ஆனை நான் ஓதி இருக்கேன் தெரியுமா? என் தாயுடைய கடைசி ஆசை. நான் கடைசியாக அவர்களை சந்திக்கும் போது அவர் சொன்னார்கள், தம்பி, உனக்கு குர்ஆன் முழுக்க தெரியவில்லையே, நீ அதை தெரிந்திருக்க வேண்டாமா என்று என் தாய் கேட்டார். அவர்கள் மூத்தா போன மறுநாளிலே இருந்து குர்ஆனை நான் ஓத ஆரம்பித்தேன். அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொண்டேன். அதன் காரணமாகத்தான் இந்த நூல் இப்போது பிரிண்டிங்ல இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் சில நாட்களில் உங்கள் கையில் கிடைக்கும். அதுபோல என் காக்கா அவர்களும் நினைக்கிறேன் ஒரு கால் குர்ஆனை பாடம் படிப்பார்கள் நினைக்கிறேன். அவர்களோடு இந்த தாயுடைய வழிகாட்டாகத்தான் இருக்க முடியும். ஹயர் ஆக இந்த ஹாபில்கள் நமக்கு தேவையா? நமக்கு தான் இது இருக்குது, குர்ஆன் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. அதை காப்பதாக இறைவனே சொல்லிவிட்டானே. அங்க பின்னால போட்டிருக்கு பாத்தீங்களா? அந்த இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்கு இறைவனை செய்து விடுவான். ஆக எதற்கு நமக்கு இந்த தேவை என்று பார்த்தால் நிச்சயமாக ஹாஃபில் தேவை இன்னைக்கு இருக்கு. என்ன காரணம் சொன்னா, அது ஒரு சபையில நாங்களெல்லாம் ஏதாவது பேசும்போது எங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாத காலத்துல பக்கத்துல ஹாஃபில்கிட்ட தான் கேட்போம், இதுக்கு என்னமோ இதுக்குள்ள குர்ஆன் ஆயத்து எங்கே இருக்குது என்று அவர்கள் தான் எங்களுக்கு எடுத்து தருவார்கள். ஆனால் ஹாஃபிலா இருக்கிறது மட்டும் போதாது, ஆங்காங்கே அதனுடைய அர்த்தத்தையும் தெரிந்து வைத்துக் கொண்டு அதை தெரிவிக்க வேண்டும். குர்ஆனுக்கு 5 கடமை இருக்கு. ஒரு கடமை என்னன்னு சொன்னா, அதை ஓதணும். அது மேல வைக்கிறதல்ல, அதை ஓதணும். ஓதும் போது எழுத்து பிழை இல்லாமல் ஓத வேண்டும். 2வது விஷயம். அதை ஹாஃபில் இப்ப ஓதினார்களே, அந்த மாதிரி ஹாஃபிலாக ஓதணும். அது 3வது விஷயம். அதுக்கு பிறகு அதனுடைய பொருள் தெரிந்திருக்க வேண்டும். பொருளே இப்போ தமிழ்ல வருது. ஆக ஒரு ஆளுமை கூட்டு நீங்க ஓதிக்கொண்டிருந்தாலே போதும், அவர் பொருள் சொல்லித் தருவார். இதற்கெல்லாம் மேலாக என்னவென்றால் அர்த்தம் தெரிந்து ஓத வேண்டும். அந்த அர்த்தம் தெரிந்து ஓதும் போது அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான் அதன் முக்கியமான காரணம். ஹயர் நம்முடைய சீஃப் ஜட்ஜ், அதாவது உமர் எம் அல் ஹத்தீப் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரை தப்ஸ் முழக்கத்தோடு இந்த மேடைக்கு வரவேற்கிறோம். So please welcome to the stage. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
We are very pleased to welcome Dr. Omar Al-Khatib, Director of Islamic Affairs, Dubai. Dubai and Kilakare has a long relation, much earlier than the oil boom. We are trading partner for the pearls. Kilakare had religious scholars who spread Islam to Sri Lanka, Malaysia, Burma. And we have philanthropists who contributed their wealth to poor in and around Kilakare. In Erwadi, the holy man, Sultan Ibrahim, great son of our holy prophet, came down and settled and bestowed good relation between Muslims and Hindus. We are happy to welcome you, sir. We have come all the way from Dubai with hardships and with all uncomfortabilities. Please forgive us and we welcome you once and all again, sir. இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் முக்கிய பிரமுகர்களே, உங்களை எல்லாம் வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். முக்கியமாக இங்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் KSM சாவுல் ஹமீத் ஹாஜியார் அவர்களே மற்றும் அல்ஹாஜ் டாக்டர் தைக்கா ஷோய்பு ஆலிம் அவர்களே, மேலும் கிராத் ஓதிய SMS மொய்தீன் அப்துல் காதர் அவர்களே மற்றும் மௌலவி ஹாஃபில் காரி அப்ரார் அவர்களே, அல்ஹாஜ் அல் ஹாஃபில் காரி சித்திக் அலி அவர்களே, வாழ்த்துரை வழங்க இருக்கும் UHMS சங்கம் தலைவர் சையத் அப்துல் காதர் அவர்களே, PS சையத் மசூத் ஆலிம் அவர்களே மற்றும் PA ஹாஜா மொய்தீன் அவர்களே, VV சலாஹுதீன் ஜமாலி அவர்களே, மேலும் ஷீல்டு வழங்க இருக்கும் ஆரிஃப் புகாரி அவர்களே மற்றும் இதை நடத்தி கொண்டிருக்கும் ஆசி போன்றவர்களே, சுலைமான் ஆலிம் அவர்களே, இவர்களை எல்லாம் நாங்கள் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதுபோல பல ஜமாத்தைச் சேர்ந்த UHMS உறுப்பினர்களே, இந்த ஊர் சேர்மன் அவர்களே, கவுன்சிலர்களே, அரசு அதிகாரிகளே, காயல்பட்டினத்து சேர்மன் அவர்களே, முன்னாள் சேர்மன் வாவு ஹாஜி கல்லூரியின் நிறுவனர், செயலர் மற்றும் அங்கத்தினர்களே, மூன் டிவியில் பங்கேற்கும் உலமாக்களே, நடுவர்களே, போட்டியாளர்களாக கீழக்கரை, காயல்பட்டினம், அனைத்து முதல்வர்களே, ஆசிரியர்களே, மாணார்களே, கீழக்கரை அனைத்து ஜமாத்தைச் சேர்ந்தவர்களே, வர இயலாத ஒரு அவசர வேலையாக சென்றிருக்கும் நம்மூர் MLA ஜவஹர்லால் அவர்கள் வரக்கூடும். அவர்களையும் வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். யாரையாவது மறந்திருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். உங்கள் யாவரையும் இங்கே வந்திருக்கும் இந்த நேரத்திலே, இந்த காலை நேரத்திலே நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்பதால் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. உங்கள் யாரையும் வரவேற்பதில் நாங்கள் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறோம். கடைசியாக தம்பி ஆசிப் சொன்னது போல பைத்துல் மாலிலே யாரெல்லாம் எந்த ஜமாத்தெல்லாம் இணைந்து கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டால் மூன் டிவியை தொடர்பு கொள்ளலாம். நீங்களும் பைத்துல் மால் உங்கள் ஜமாத்திலே ஆரம்பிக்கிறதற்கு எங்களால் ஆன உதவியை செய்துள்ளோம். அல்லாஹ் மஃப்தானா அபா பரக்கத்தி அபாப திக்ரி அபாப சுக்ரி ஃபி ஹாதிஹி மஜ்லிஸ் ஃபி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ் பரக்கத்துடைய வாசலையும் ரஹ்மத்துடைய வாசலையும் உன்னை திக்ர் செய்யக்கூடிய வாசலையும் யா அல்லாஹ் திறந்து வைப்பாயாக. ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். القرآن يوحدنا لطريق الخير يوجهنا على من فله ورسول الله معلمنا Al-Hadina IT Diamond. It brings infinite happiness into your life. Celebrate your love with this beautiful diamond. IT. Relive the royal heritage. Asli Diamond. Asli signifies the spirit of the modern woman. Al-Hazina Jewelers. Arya's Restaurant, India, Lotus Plaza, Sikkim State, Sharfia, Jeddah, Kingdom of Saudi Arabia.
விருந்துக்கு வாங்க. நேஷனல் பர்னிச்சர், 42 வண்டிக்கார தெரு, ராமநாதபுரம். J&J Builders, experts in construction and mosque and school building, etc. Building plan, ammonia print, estimate, valuation. J&J Builders, engineers and contractors. 57D Maranayana Street, Ilayangudi. ஹஜ் உம்ரா சேவையில் 19வது ஆண்டு திருச்சி சன்ஷைன் ஹஜ் சர்வீஸ். உம்ரா முதல் வகுப்பு 15 நாட்கள் ரூபாய் 55,000. உம்ரா இரண்டாம் வகுப்பு 10 நாட்கள் ரூபாய் 40,000. பிரதி மாதம் இருமுறை குறைந்த செலவில் நிறைவான சேவை. நம்பிக்கையான ஸ்தாபனம். 2012க்கான ஹஜ் புக்கிங் நடைபெறுகிறது. திருச்சி சன்ஷைன் ஹஜ் சர்வீஸ், மெயின் ரோட், கீழக்கரை போஸ்ட், ராமநாதபுரம் மற்றும் லிங்கிச்சிட்டி தெரு, மண்ணடி, சென்னை. திருச்சி சன்ஷைன் இந்தியா மற்றும் சவுதி அரசு அங்கீகாரம் பெற்றது. இப்பொழுது இந்த மேடைக்கு, அதாவது காயல்பட்டினத்து முன்னாள் சேர்மன் அவர்கள் நிறைய காரிகளையும் ஆப்பிள்களையும் உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பவர். அந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப ஒரு என்ன கேட்டாலும் உடனே செய்யக்கூடியவர் நம்முடைய சையத் அப்துல் ரஹ்மான் ஆஜியார் அவர்களை நான் இந்த மேடை அழைக்கிறேன். சென்ற முறை காயல்பட்டினத்தில் வாவு வஜியா மனிதர் கல்லூரி நமக்காக ஸ்பான்சர் பண்ணாங்க. அவருக்கு இந்த நேரத்தில் மீண்டும் நன்றியை தெரிவித்தபடி அவரை இந்த மேடை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம கீழக்கரையை சேர்ந்த 2 மார்க் அறிஞர்களில் ஒருவர் மேடையில் இருக்க, இன்னொரு மார்க் அறிஞர் லிவிங் லெஜண்ட் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது வாழும் சகாத்தமாக இருக்கக்கூடிய அப்சலுல் உலமா அஷேக் அல்-ஹாஜ் டாக்டர் தைகா ஷுவைப் ஆலிம் MA PhD அவர்கள் நம்முடைய மேடைக்கு வருகை தந்திருக்கிறார். இவர் கீழக்கரை மேனேஜிங் ட்ரஸ்ட் தைகா அரிசியா, அதாவது தைகா அரிசியாவுடைய மேனேஜிங் ட்ரஸ்டாக இருக்கிறார் மற்றும் கண்ணாடி வாப்பா ஹமீதியா அரபிக் கல்லூரியுடைய சேர்மனாக இருக்கிறார். தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபையின் கௌரவ தலைவராகவும் இருக்கிறார்கள். அவரை இந்த மேடைக்கு அழைப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இந்த மேடைக்கு தப்ஸ் முழக்கத்தோடு இந்த போட்டியில் கலந்து கொள்ள இருக்கின்ற அந்த 7 ஹாஃபில்கள் மற்றும் ஹாஃபிலாக்களை மேடைக்கு அழைக்கிறேன். 7 ஹாஃபில்கள் மேடைக்கு வரவும், 3 ஹாஃபிலாக்கள் இந்த பெண்கள் கூட்டத்தில் போய் அமரவும். ஏன்னா அந்த தப்ஸ் முழக்கத்தோடு அவர்களை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள், அந்த ஆற்றமிகு ஹாஃபில் யார், பட்டத்தை வெற்றி கொள்ள போகும் அந்த 7 ஹாஃபில்கள் யார் இருக்கீங்க தெரியல, 7 பேரும் சேர்ந்து வாங்க. இன்று மேடையில் இருக்கிறார்கள். அதாவது வானவில்லில் இருக்கின்ற அந்த 7 வண்ணங்களைப் போல 7 ஹாப்பிள்கள் இங்கு இருக்கிறார்கள். 3 ஹாப்பிலாக்கள் அந்த கூட்டத்தோடு கலந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கு இருக்க அவர்களுக்கான அந்த குடுவை, அதாவது நம்பர் 3, 6, 9 அப்படிங்கிற அந்த 3 நம்பர் அங்க இருக்கும். அங்க இருக்கின்ற நம்முடைய சகோதரிகள் யாராவது அவர்களிடம் அந்த எந்த எண்ணை அவங்க எடுத்திருக்காங்க, அவங்க பேர் என்ன அப்படிங்கறத நமக்கு சொன்னா நல்லா இருக்கும். இங்க நம்முடைய இந்த ஹாப்பிள்கள், தலைச்சிறந்த ஹாப்பிள்கள்ல யார் முதலில் ஓதப்போவது என்பதை அவர்களே முடிவு செய்து கொள்ளட்டும். அந்த எண்கள், அவர் பேரை சொல்லுங்க. இந்த இறுதிப் போட்டியிலே பங்கேற்கின்ற ஹாஃபில்கள் எஸ் ஜாஃபர் ஹமீத் அவர்கள் கீழக்கரை சார்ந்த அந்த ஹாஃபில், காயல்பட்டினத்திலிருந்து KS முஃபீசுர் ரஹ்மான் ஹாஃபில், MS அபுல் காசிம் ஹாஃபில், LS முஹம்மது ஹசன் இர்ஃபான் ஹாஃபில், JM ஷேக் அப்துல் காதிர் ஹாஃபில், حافظ يمية محمد بخاري، حافظ K شاه الحميد فيزي، حافظة زينب عالمة معسكرية، حافظة رابية البصرية عالمة معسكرية، حافظة خديجة زاهرة عالمة معسكرية.
இவர்கள் இந்த இறுதி சுற்றிலே பங்கேற்கிறார்கள். அந்த முதலில் ஓத போகும் அந்த ஹாஃபில் யார்? அதாவது கம்பத்தைச் சேர்ந்த ஷாவுல் அமீத் பைசி முதலில் ஓத போகும் அந்த ஹாஃபில். இந்த 7 ஹாஃபில்களுக்கும் அதாவது சனத் என்று சொல்லப்படக்கூடிய சர்டிபிகேட்டை வழங்க இருக்கிறார். அதாவது அல்ஹாஜ் பிஎஸ்ஏ ரஹ்மான் அவர்களுடைய அருள்முதல்வர் அப்துல் ரஹ்மான், அதாவது பிஎஸ் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டியுடைய ப்ரோ சான்சலர் அல்ஹாஜ் ஆரிப் புகாரி ரஹ்மான் அவர்களை அழைக்கிறேன். இந்த 7 ஹாஃபில்களுக்கும் இந்த கொடுக்கப்படக்கூடிய இந்த சர்டிபிகேட் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதுக்கான சர்டிபிகேட் தான். நீங்க ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் யார் வாங்க போறீங்க இன்ஷாஅல்லாஹ் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு தெரியும். அதுக்கான சர்டிபிகேட் தனியாக வழங்கப்படும். முதலில் இந்த சர்டிபிகேட் ஹாஃபில் எஸ் ஜாஃபர் ஹமீத் அவர்கள் கீழக்கரை சார்ந்த ஹாஃபில் அவர்களுக்கு முதலாவது இந்த சான்றிதழை வழங்கப்படுகிறது. அடுத்த கே எஸ் முஃபீசுர் ரஹ்மான் காயல்பட்டினத்தை சார்ந்த அந்த ஹாஃபில் அவர்களுக்கு. அடுத்த ஹாஃபில் எம்எஸ் அபுல் காசிம். காயல்பட்டினம் அல் ஹாஃபில் எல்எஸ் முஹம்மது ஹசன் இர்ஃபான். காயல்பட்டினம் அல் ஹாஃபில் ஜே.எம். ஷேக் அப்துல் காதிர் அவர்களுக்கு இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்த அல் ஹாஃபில் எம்.ஏ. முஹம்மது புகாரி காயல்பட்டினத்தை சார்ந்த ஹாஃபில் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ஹாஃபில் கே ஷாஹுல் ஹமீத் பைசி அவர்கள் கம்பத்தை சார்ந்த அந்த ஹாஃபில் அவர்களுக்கு இந்த சான்றிதழ் இப்போது வழங்கப்படுகிறது. இப்பொழுது நம்முடைய மேடையில் நின்று கொண்டிருக்கும் நம்முடைய ஹாஃபில்கள் முதலில் ஓதப்போவது யார் என்பது தெரிந்துவிட்டது. இந்த போட்டியில் கலந்து கொள்ள இருக்கின்ற ஹாஃபிலாக்களுக்கு சனத்தை ஹுசைன் அம்மா அவர்கள் வழங்குவார்கள். சர்டிபிகேட் வாங்க. ஹாஃபிலா ஜைனப் ஆலிமா மாஸ்கரியா அவர்களுக்கும் ஹாஃபிலா ராபியத்துல் பசரியா அவர்களுக்கும் ஜாஹிரா ஆலிமா மாஸ்கரியா இவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. நம்முடைய நடுவர்களுக்கு கண்ணாடி வாப்பா ஹமீதியா அரபிக் கல்லூரியின் நிறுவனர் அல்ஹாஜ் சையத் சலாஹுதீன் அவர்கள் பொன்னாடை பொறுத்து அழைக்கிறேன். துபாய் அவுகாப்பை சார்ந்த உமர் எம் அல் ஹத்தீப் அவர்களுக்கு நம்முடைய கண்ணாடி வாப்பா ஹமீதியா அரபிக் கல்லூரி நிறுவனர் சையத் சலாஹுதீன் அவர்கள் பொன்னாடை பொருத்துகிறார்கள். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். அடுத்தபடியாக நம்முடைய நடுவர் பெருந்தகை அப்ரார் அகமது அவர்களுக்கு கண்ணாடி வாப்பா நிறுவனர் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். நம்முடைய மூன் தொலைக்காட்சியிலே இந்த 42 ஹாஃபில்களை தேர்ந்தெடுத்து 42 ஹாஃபில்களிலிருந்து 10 ஹாஃபில்களை தேர்ந்தெடுத்து ஒரு நடுவராக இருக்கக்கூடிய சித்திக் அலி ஆலிம் அவர்களுக்கும் நம்முடைய நிறுவனர் அவர்கள் பொன்னாடை பொருத்துகிறார்கள். இந்த நேரத்தில் இந்த இனிய தருணத்தில் கீழக்கரை குத்பா கமிட்டி தலைவர் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். அல்ஹாஜ் எஸ்.எம். ஹமீத் அப்துல் காதர் அவர்கள், மேலத்தெரு ஜமாத் தலைவர் அவர்கள், கிழக்கு தெரு ஜமாத் தலைவர் அவர்கள், நடுத்தெரு ஜமாத் தலைவர் அவர்கள், வடக்கு தெரு ஜமாத் தலைவர் அவர்கள், பழைய குத்பா பள்ளி ஜமாத் தலைவர் அவர்கள், மின்ஹாஜியார் பள்ளி ஜமாத் தலைவர் அவர்கள், தெற்கு தெரு ஜமாத் தலைவர் அவர்கள், கடற்கரை பள்ளி ஜமாத் தலைவர் அவர்கள், கீழக்கரை டவுன் காஜி அவர்கள், ராமநாதபுரம் மாவட்ட காஜி விவிஏ சலாஹுதீன் ஆலிம் அவர்கள், கீழக்கரை நகர ஜமாத்துல் உலமா சபை செயலாளர் அவர்கள், சகோதர சமூக நண்பர்கள், 1வது வார்டு ஆர் சுரேஷ், 2வது வார்டு மீனாள், திரு சந்தானகிருஷ்ணன் வணிக சங்க தலைவர் மற்றும் பாஸ்கரன், திரு ராபர்ட் இவர்களை நாங்கள் இங்கு கௌரவப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் இங்கு குழுமி இருக்க இந்த ஆற்றல் மிகு ஹாஃபில் யார், அதாவது கண்ணாடி வாப்பா ஹமீதியா அரபிக் கல்லூரி அல்ஹாஜ் பிஎஸ்ஏ ரஹ்மான் இணைந்து வழங்கும் இந்த ஆற்றல் மிகு ஹாஃபில் யார் போட்டியில் கௌரவப்படுத்துவதற்காக இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்தனை பிரமுகர்களுக்கும் எங்களுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறோம். அடுத்து வாழ்த்துறை வழங்க இருப்பவர்கள் யார் என்பதை நாம் தெரியப்படுத்திக் கொள்வோம். மேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி அல்ஹாஜ் பி.ஏ. ஹாஜா மொயினுதீன் ஆலிம் பாக்கவி அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم فاستبقوا الخيرات. கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய உலமா பெருமக்களே, மேடையிலும் முன்னிலையிலும் அமைந்திருக்கக்கூடிய
சமுதாயத்தினுடைய பெருந்தனக்காளர்களே, கண்ணியமிக்க பெரியோர்களே, மேன்மைமிக்க நடுவர்களே, வருகைந்திருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரையும் விழித்து சொல்வதற்கு நேரமில்லை. சுருக்கமாக உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான சலாத்தினை, இஸ்லாமிய காணிக்கையை சலாம் சொல்லும் பொழுது பதில் சொல்வது வாஜிப் என்பதையும் பணிவோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு என்னுடைய சலாத்தினை சொல்லிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு மிகு நிகழ்ச்சி, போட்டி போடுவது, போட்டிக்குரியவர்களை தேர்ந்தெடுப்பது, மார்க்கம் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான செயல். அல்லாஹ்வே சொல்வான், ஃபஸ்தபிகுல் கைராத், நல்ல காரியங்களில் நீங்கள் போட்டி போடுங்கள், ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஹதரத் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஹதரத் சித்தியக்குல் அக்பர் அவர்களோடு போட்டி போட்டேன், எந்த விஷயத்திலும் முந்த இயலவில்லை. அதேபோல் எங்களுக்கு மத்தியில் சஹாபிகளுக்கு மத்தியிலே போட்டி இருந்தது. சிலர் விஷயத்தில் நான் முந்தினேன், ஆனால் சிலர் விஷயத்தில் முந்த முடியவில்லை. யார் யார் விஷயத்தில் முந்தினேன், முந்த இயலவில்லை என்று அவர்கள் தொகுத்து சொல்கிறார்கள். நான் அதையெல்லாம் சொல்லவில்லை, ஒன்றை சொல்கிறேன். ஹதரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து சொல்கிறார்கள், ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்னை விட 3 காரியத்தில் முந்தி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். 3 காரியத்தில் அவர்களை நான் முந்த இயலவில்லை. அவர்கள் விஷயத்தில் எனக்கு ஒரு பொறாமை இருக்கிறது. முதலாவது, ஹைபருடைய யுத்தத்தின் கொடி அவர்கள் கையில் கிடைத்தது. இந்த காரியத்தை பெறுவதில் அவர்கள் முந்தி இருக்கிறார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மணமுடித்த விஷயத்தில் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத உன்னதமான பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை பெறுவதில் அவர்கள் முந்திவிட்டார்கள். 3வது சொன்னார்கள், ஆயத்துன் ஃபீ கிதாபில்லாஹ், குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு ஆயத் இருக்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களே சொல்கிறார்கள், மா அமில பிஹா அஹதுன் கப்லி வலா யஅமல் பிஹா அஹதுன் பஅதி. குர்ஆனிலே ஒரு ஆயத் இருக்கிறது, எனக்கு முன்னால் கூட அந்த ஆயத்தை கொண்டு யாரும் அமல் செய்யவில்லை, எனக்கு பின்னாலும் யாரும் அமல் செய்ய முடியாது. அப்படி ஒரு ஆயத்து குர்ஆனில் இருக்கிறது என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்வார்களே, அதை குறித்து ஹஜ்ரத் உமர் தான் சொல்வார்கள், ஆயத்துன் நஜ்வா என்று சொல்வார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நாஜைதுமுர் ரசூல ஃபகத்திமு பைன யதை நஜ்வாக்கும் ஸதகா. அல்லாஹ் சொல்வான், முஃமின்களே, நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் முனாஜாத் செய்வதற்காக வந்தால் ஒரு சதகாவை முற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஏனென்று சொன்னால், தேவையில்லாத சில காரியங்களை தடுப்பதற்காக அல்லாஹ் அப்படி ஒரு சட்டத்தை போட்டான். முனாஃபிகீன்களுடைய எண்ணிக்கை குறைப்பதற்காக செய்தான். ஆனால் அது ஏழை முஸ்லிம்களுக்கு கஷ்டமாகிவிட்டது. அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு சட்டத்தை மாற்றினான். மாற்றியதற்கு பிறகு காலையில் இறங்கிய ஆயத் மதியானத்திற்குள்ளே அதனுடைய சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. அதற்குள்ளே அந்த ஆயத்தை கொண்டு அமல் செய்தவர்கள் ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பெருமக்களே, போட்டி விஷயத்திலே ஒருவருக்கொருவர் போட்டி போட வேண்டும் நல்ல காரியத்தில் என்று குர்ஆன் ஊக்குவிக்கிறது. அதிலேயும் குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்ல வேண்டியதில்லை. குர்ஆனுக்கும் முஃமின்களுக்கும் மத்தியில் உள்ள அந்த உணர்வு இருக்கிறதே, நம் உயிரோடு கலந்தது. குர்ஆனுக்கும் நமக்கும் உள்ள அந்த உணர்வு என்பது நம் உயிரோடும் ஊனோடும் கலந்த ஒரு விஷயம். அந்த காரியத்திலே சிறந்த ஹாஃபில்களை, அதேபோல் சிறந்த கருத்தாளர்களை தேர்ந்தெடுப்பது என்பது வரவேற்புக்குரிய ஒரு உன்னதமான காரியம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட மகத்துவமிக்க குர்ஆன் ஷரீஃபினுடைய உன்னதத்தை வெளிப்படுத்துவதற்கும் அதனுடைய இனிமையான கிராத்தினுடைய மேன்மையை உலகத்திலே தெரிவிப்பதற்குமாக மூன் டிவி மற்றும் கண்ணியமிக்க பொறுப்புதாரிகளால் இந்த காரியம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பல கருத்துக்களை சொல்வதற்கான ஆசை இருந்தாலும் கூட இங்குள்ள சூழல் அதற்கான நிலை இல்லை என்ற காரணத்தினாலே, அருமையான பெருமக்களே, நானும் நீண்ட தூரத்திலிருந்து வந்து சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதற்குண்டான சூழல்கள் இல்லை. பெரிய உலமாக்கள், பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபையிலே இப்படி சில வார்த்தைகளை சொல்வதற்கான வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி கூறி குறிப்பிட்ட என்னுடைய நேரத்தில் நான் வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து வாழ்த்துரை வழங்க இருப்பவர் கீழக்கரை UHMS சங்கத்தின் தலைவர் அல்ஹாஜ் சையத் அப்துல் காதர் அவர்கள். அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணாடி வாப்பா ஹமீதியா அரபிக் கல்லூரி மற்றும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் எனது நன்றி கடனுக்கும் பாத்திரமான BS அப்துல் ரஹ்மான் மாமா அவர்களும் இணைந்து மூன் டிவியின் மூலம் வழங்கும் இந்த ஆற்றல் மிகு ஹாஃபில் யார் என்ற மறை குர்ஆன் மனன போட்டி இறுதிப் போட்டியில் கலந்து வாழ்த்துரை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி எங்கள் கீழக்கரையில் நடைபெறுவது இந்த கீழக்கரைக்கு புகழ் தரக்கூடிய ஒன்றுதான். அதுவும் எங்கள் உஸ்வத்துன் நசனா சங்கத்தைச் சேர்ந்த முன்னாள் மாண்புமிகு
தலைவர்கள் பிஎஸ்ஏ மாமா அவர்களும் எனது பாசத்திற்கும் பெரும் மதிப்புக்குரிய அல்ஹாஜ் சலாதீன் காக்கா அவர்களும் இணைந்து செய்வது எங்களுடைய சங்கத்திற்கு பெருமையை மேலும் மெருகூட்டுவதாகும். எங்கள் மூதாதையரில் ஒரு சிலரே ஹாஃபிழாக இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது எங்களின் நேரடி வாரிசுகளில் சிலர் ஹாஃபிழாக ஆகிவிட்டார்கள். மேலும் பலர் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாஃபிழாகக்கூடிய திறமை எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேருள் பெற்றவர்களுக்கே கிடைக்கும் பெரும்பாக்கியம். 40-50 பிள்ளைகள் கலந்ததில் 10 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது மிகவும் திறமை மிக்கவர் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அல்லாஹ்வின் அருள் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்து வாழ்த்தி இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்தவர்களுக்கும் இங்கு முன்னிலை வைக்கும் எனது நெருங்கிய உறவின் முறை பெரியவர்களுக்கும் நடுநிலை வைப்பவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்தவருக்கும் நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் கைர். அடுத்தபடியாக குத்பா கமிட்டியின் தலைவர், சதக் ட்ரஸ்டின் தலைவர் அல்ஹாஜ் எஸ்எம் ஹமீத் அப்துல் காதர் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கிறேன். எல்லா புகழும் வல்ல இறைவனுக்கு. மதிப்புக்கும் மரியாதை மிக்க உலமா பெருமக்களே, ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்திருக்கும் பிரமுகர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பிரமுகர்களே, முன்னால் அமர்ந்திருக்கும் சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, இந்த கண்ணாடி வாப்பா அறக்கட்டளை மதிப்புக்குரிய காக்கா பிஎஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த இஸ்லாமிய முறையிலான இந்த விழாவிற்கு என்னையும் பேசி அழைத்தமைக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று எனது பாசத்துக்குரிய தம்பி அல்ஹாஜ் சலாஹுதீன் அவர்கள் வேண்டினார்கள். இருந்தாலும் நான் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதுமே எண்ணிக்கொண்டிருப்பவன். காரணம், இந்த உலக வாழ்க்கையை வெடித்து மறு உலக வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட நெறிமுறைகளை மக்களுக்கு எடுத்து கூறுவதுதான் இந்த காலகட்டத்திலே பொருத்தமாக இருக்கும். அதுவும் கீழக்கரையிலே 10 மணி அளவிலே ஆரம்பிக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு இந்த ஹால் நிறைந்து வழிந்து நடப்பது இதுதான் முதல் முறையாகும். காரணம், எவ்வளோ கூட்டங்கள் இருக்கும், அதிகமானவர்கள் வரமாட்டார்கள். இது எதை தெரிகிறது என்றால், இறை அச்சம்தான் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தையும் ஹாஃபிஸாக்களை உருவாக்கக்கூடிய இந்த நல்ல காரியத்தையும் முனைந்து நடத்தி வரும் தம்பி சலாஹுதீன் பிஎஸ்ஏ காக்கா அவர்களுக்கு எங்கள் அறக்கட்டளையின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்தினை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக நமக்காக ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்துரை வழங்க இருப்பவர் அப்சலுல் உலமா அஷ்ஷேக் அல்ஹாஜ் டாக்டர் தைகா ஷுவைப் ஆலிம் எம்ஏ பிஹெச்டி அவர்கள். இவரை பற்றி நிறைய சொல்லணும், இல்லை உங்களுடைய கண்டிப்பா உங்களுடைய வாழ்த்துரை தேவை எங்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, சமுதாயத்தை உருவாக்கி தந்த பிஎஸ்ஏ ரஹ்மான் ஹாஜியார் அவர்கள், அடுத்து தம்பி சலாஹுத்தீன் ஹாஜியார் ஆகியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களிலே ஆகச் சிறந்த மனிதன் யார் என்றால், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ், உங்களிலே ஆகச் சிறந்தவன் குர்ஆனை பூரணமாக உணர்ந்து அதை பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் தான் என்று சொன்னார்கள். அதற்கு மேல் சிறந்தவர் இல்லை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கு. அந்த வாக்கை பின்பற்றி இங்கே இந்த முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஊரிலே ஏற்பட்ட முதலாவதான முயற்சி. அல்லாஹ் தஆலா இதை பரிபூர்ணமாக்கி தந்து குறைந்தபட்சம் இந்த ஏரியாக்களிலே ஒரு 100-200 ஹாஃபிதுகள் உண்டாவதற்கு அல்லாஹ் தஆலா வழி செய்வானாக. நாம் எல்லாருடைய நியத்தையும் நிறைவேற்றுவானாக. தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நாம் நியத்திலே
மேலும் மேலும் அதிகமாக வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இது அல்லாமலும் தமிழிலே ஒரு பாடல் வருகிறது. அன்னச்சத்திரம் 1000 கட்டல், அழகு நீர்க்குளம் 1000 வெட்டல், ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். 1000 சத்திரங்களை கட்டி ஜனங்களுக்கு ஆகாரம் உணவு கொடுத்து எப்படியோ அதைவிட மேல் குளங்கள் வெட்டி ஜனங்களுக்கு வாழ்க்கை வசதிகளை உண்டாக்கி கொடுப்பதை விட படித்து கொடுப்பது, பாடமாக்கி கொடுப்பது, அதுதான் விரிவான செய்கை என்று தமிழர்களும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த முயற்சியை வெற்றி வருவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிஎஸ் ரஹ்மான் ஹாஜியார் காக்கா அவர்களுக்கும் தம்பியும் ஒன்றாக ஈடுபட்டு முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் ஆலிம்கள், ஊர் மக்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா சுபிட்சமான சந்தோஷமான வாழ்வை தந்துள்வானாக. அவருடைய நீயத்துகள் நிறைவேறுவதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆலிம் பெருந்தகை அவர்கள் பல 100 ஹாஃபில்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அத்தகைய நசீபை இந்த பெருநகருக்கு தருவானாக. அடுத்து இந்த நிகழ்ச்சியின், அதாவது இந்த மேடை நிகழ்ச்சி நிறைவாக, ஏன்னா அடுத்த ஆற்றல் மிகு ஹாஃபில்யார் போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. நிறைவாக, மன நிறைவாக நமக்காக ஒரு வாழ்த்துறை வழங்குவதற்காக அல்ஹாஜ் அல்லாமா KSM ஷாகுல் ஹமீத் ஜமாலி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு. அஸ்ஸலாமு அலைக்கும். உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, இந்த குர்ஆன் மனன போட்டி அல்ஹாஜ் BS அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஞாபகத்தால் கண்ணாடி வாப்பா ட்ரஸ்டின் மூலம் நடத்துவது மார்க்கத்தில் பிடிப்பை அதிகமாக உண்டு பண்ணக்கூடிய ஒரு வழிமுறையாகும். பொதுவாக நாம் நடத்துபவர் மட்டும் இருந்தால் காணாது. காயில் படத்தை பாருங்கள், கீழே தறிக்கைதுன்னா ஒரு ஆபில் மேலே தான் விழும்பு வரும். அந்த அளவுக்கு அந்த ஊரில் ஆபில்கள் நிறைய இருக்கிறார்கள். நம்ம ஊரில் யார் இப்போ ஒரு சலது வாங்கினதில் ஒரு புள்ள மட்டும்தான் இருந்தார். அது பாரு, எல்லாரும் காயில் படுறோம். அது நம்ம பரிதாபப்பட வேண்டிய விஷயம், நம்ம வந்து கொள்ளக்கூடிய விஷயம். அதுக்கு ஒரு வழிமுறையை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கூட்டத்தின் ஒரு பலனாக இருக்க வேண்டும். ஹாபில் என்றால் என்னன்னு கேட்டால் பாதுகாப்பவர். என்னத்தை பாதுகாப்பவர்? குர்ஆனை பாதுகாப்பவர். குர்ஆனை பாதுகாப்பவர் யாருன்னு கேட்டால் ஆண்டவன் சொல்லுகிறான், இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கிறோம், நாமே பாதுகாப்போம் அப்படி என்று ஆண்டவன் சொல்லுகிறான். அந்த விதமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை வேண்டும். ஒரு சமயத்தில் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு மட்டுமே வந்தது. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலும் அப்படியே இருந்தது. அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் முஸைலமத்துல் கல்லாப் என்ற ஒரு புலவன், அண்ட புலவன், அவனோட ஒரு யுத்தம் தொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. பாரேலில் நடந்த அந்த யுத்தத்தில் 70 ஆபில்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அப்படி உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் போய் இந்த மாதிரி ஆயிருக்கு, நம்ம இந்த குர்ஆனை ஒன்று திரட்டி ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு எழுதி ஒரு முறைப்படுத்தி வைத்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. என்னப்பா நாயகமே செய்யலையே, நம்ம செய்ய வேணுமா அப்படின்னு அவருக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை ஊக்கமாக இருந்து அதை நிறைவேற்றி வைத்தார்கள். அது ஸெய்த் இப்னு சாபித் அவருக்கு அது எழுதக்கூடியவர், குர்ஆன் மற்றெல்லாம் எழுதக்கூடியவர். அவரை வைத்து எழுதி ஒன்று சேர்த்தார்கள் அபூபக்கர் காலத்தில். அந்த குர்ஆனை ஒன்று
புத்தகத்தில் பல பிரதிகள் எடுத்து உமர் இல்லாதல் உஸ்மான் இல்லாதல் காலத்தில் இஸ்லாமிய பகுதி பல பகுதிகளுக்கும் காப்பிகள் அனுப்பி வைத்தார்கள். அது ஒரு காப்பி இன்றைக்கும் தாஷ்கண்டில், ரஷ்யாவை சேர்ந்த தாஷ்கண்டில் இருக்கிறதாக கேள்விப்படுகிறார். அந்த உஸ்மான் இல்லாதல் அவர்கள் அனுப்பிய ஒரு பிரதி இன்னும் இருந்து பாதுகாக்கப்பட்டு வருவதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆகையால் இந்த குரானை இகுந்து பண்ணுவதில் காயல்பட்டினத்தை பார்த்தாவது நாம் அவர்களை பொறாமைப்பட்டோ அல்லது அவர்களை பின்பற்றியோ எந்த ஒரு வகையில் நாமும் அந்த நிலைமைக்கு வர வேண்டும். அதுக்கு ஆண்டவன் தௌஃபீக் உதவி செய்வானாகும். வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆலிம் பெருந்தகை இப்போது ஒரு வார்த்தையை சொன்னார்கள். பொறாமைப்பட்டாவது நாம் ஹாஃபிதுகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்பதனால் மிக தெளிவாக சொன்னார்கள். எனவே அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, ஹாஃபிதுகளை நீங்கள் உருவாக்குங்கள். அவர்களுடைய நம்முடைய முதியவர்கள் ஆன்மீக குருக்கள் இவர்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி தருவீர்கள். அந்த எண்ணத்தை இங்கே நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். இது கண்ணாடி வாப்பா ஹமீதியா அரபிக் கல்லூரி அல்ஹாஜ் பிஎஸ்ஏ ரஹ்மான் வழங்கும் ஆற்றல் மிக ஹாஃபில் யார் போட்டியின் நிகழ்ச்சியின் துவக்கம். இப்பொழுது பொன்னாடை பொருத்துவதற்காக கண்ணாடி வாப்பா ஹமீதியா அரபிக் கல்லூரி நிறுவனர்களை மேடை கலைகிறேன். இங்கு மேடையில் வீட்டிற்கும் 2 மார்க் அறிஞர்களுக்கும் நம்முடைய சமூகங்களுக்கும் لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه. நமது மூன் டிவியின் இயக்குனர் ஆசிப் அஹமது குரேஷி அவர்களுக்கு எம்டி அவர்களும், அடுத்து தலைமை நிகழ்ச்சி பொறுப்பாளர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் சுலைமான் ஆலிம் மஹதரி அவர்களுக்கும் எம்டி அவர்கள் பொருத்தியை கௌரவிக்கிறார்கள். சதகத்துல்லா அவர்களுக்கும் நம்முடைய ரியாஸ் அவர்கள் பொன்னாடை பொருத்துவர். பொதுவாக இந்த ஹிஃபுது போட்டியை ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஆற்றல் மிகு ஹாஃபில் யார் போட்டி இதோ. في الدنيا والآخرة خالطوهم فإخوانكم والله يعلم المفسد من المصلح. الآن خفف الله عنكم وعلم أن فيكم ضعفا أُفٍّ لكم ولما تعبدون من دون الله أفلا تعقلون. صدق الله العظيم. معلمنا ورسول الله معلمنا. Al-Hadina, I-Day Diamond. It brings infinite happiness into your life. Celebrate your love with this beautiful diamond. I-Day, relive the royal heritage. Asli Diamond. Asli signifies the spirit of the modern world. Al-Hazina Jewelers. Arya's Restaurant, India, Lotus Plaza, Sikkim Street, Sharfia, Jeddah, Kingdom of Saudi Arabia. Furnitures வாங்க நேஷனல் பர்னிச்சர்ஸ்க்கு வாங்க. நேஷனல் பர்னிச்சர் 40 வண்டிக்கார தெரு, ராமநாதபுரம். J&J Builders, experts in construction and mass
and school building, etc. Building plan, ammonia print, estimate, valuation. J&J Builders, Engineers and Contractors, 57D Maranayana Street, Elayang. ஹஜ் உம்ரா சேவையில் 19வது திருச்சி சன்ஷைன் ஹஜ் சர்வீஸ். உம்ரா முதல் வகுப்பு 15 நாட்கள் ரூபாய் 55,000, உம்ரா இரண்டாம் வகுப்பு 10 நாட்கள் ரூபாய் 40,000. பிரதி மாதம் இருமுறை, குறைந்த செலவில் நிறைவான சேவை, நம்பிக்கையான ஸ்தாபனம். 2012க்கான ஹஜ் புக்கிங் நடைபெறுகிறது. திருச்சி சன்ஷைன் ஹஜ் சர்வீஸ், மெயின் ரோட், கீழக்கரை போஸ்ட், ராமநாதபுரம் மற்றும் லிங்கிச்சிட்டி தெரு, மண்ணடி, சென்னை. திருச்சி சன்ஷைன் இந்தியா மற்றும் சவுதி அரசு அங்கீகாரம் பெற்றது. அடுத்தபடியாக நம்முடைய மூன் தொலைக்காட்சியின் தலைமை நிகழ்ச்சி ஆலோசகர் சுலைமான் ஆலி மஹலரி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு அறிமுக உரை ஓரிரு நிமிடங்கள் ஆற்றுவார்கள். ரத்ன சுருக்கமாக அவரை அந்த அறிமுக உரையை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இப்பொழுது ஹிஃபுதுடைய இறுதி தேர்வு நடைபெற இருக்கிறது. இந்த இறுதி தேர்வில் 10 ஹாஃபில் 3, அதாவது 7 ஹாஃபில் 3 ஹாஃபிலாக்கள் கலந்திருக்கிறார்கள். இதற்கான சில செய்தியை நான் சொல்லுவது கடமை என்று கருதுகிறேன். பொதுவாக இந்த ஹிஃபுது போட்டி ஆரம்பிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தவர்கள் துபையில சையீத் சலாஹுதீன் காக்கா அவர்கள் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு ஹிஃபுது போட்டி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அந்த ஹிஃபுது போட்டியில நடுவர் என்று சொல்லக்கூடியவங்க தலை சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் ஹிஃபுது போட்டிக்காக வேண்டி நான் துபையிலிருந்து ஆசிப் அஹ்மத் குரேஷி 3 டைரக்டர்களிடத்தில் நான் தெளிவு கொண்டு இதற்கான ஒரு முயற்சி எடுத்து 42 ஹாஃபில்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அதை எலிமினேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 10 ஹாஃபிஸ்களை தேர்வு செய்திருக்கிறோம். இதற்குண்டான போட்டி நடைபெற இருக்கிறது. போட்டிக்குண்டான நடுவர் சொல்லக்கூடிய உமர் அல் ஹத்தீப் சொல்லக்கூடிய துபை அவுகாஃபுடைய டைரக்டர் அவர்களை அழைக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதற்காக வேண்டி அவர் நேரில் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சி இந்த கீழக்கரை மாநகரத்திலே ஒரு தலை சிறந்த நிகழ்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி அது மட்டுமல்ல, பெண்களும் ஆண்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த ஊர்வாசிகள் அதிகமான ஹாஃபில்கள் ஆக வேண்டும் என்ற அடிப்படை தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி மென்மேல் வளர துஆ செய்கிறோம். இது போன்ற நிகழ்ச்சி அதிலாம்பட்டது நடத்த வேண்டும் என்று வேண்டியிருக்கிறார்கள். அதற்குண்டான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சிகளை கபூல் செஞ்சு மென்மேலும் இந்த ஹாஃபில்கள் நல்ல முறையில் ஓதி திறன்பட செயல்படுவதா தௌஃபீக் செய்ய வேண்டி முடிக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து யூசுப் ஆலிம் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் அரபியில் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ وقال نبينا صلى الله عليه وسلم زين القرآن بأصواتكم أيها الرئيس الشريف في هذا المحفل الظريف أيها المقدمون المكرمون في هذا المجلس الشريف أيها الناصحون الفاضلون في هذا المقام العتريف أيها العلماء العظماء ويا إخوان المسلمين والمسلمات أيها المدرسون والمعقلون والطالبون في المدرسة الحميدية بلقب كناري وافا بالبلبة الكركرية أيها الكركريون والقاهريون وسائر بلاد إخوان المسلمون الناجحون إني أقدم لكم تحية مني السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. اليوم أعز وأرفع تابت قلوبنا في هذا اليوم الأرفع. إني أريد أرحبكم وأحييكم في هذا اليوم. إني أقدم لكم وأرحبكم وبخن لحضوركم أيها الشرفاء. مرحبا مرحبا مفرحا مفرحا مرحبا أهلا وسهلا خير مقدم. طول الله حياتنا وحياتكم في الأعمال ونظر كالكالنا في العلوم المنجيات. وآخر دعواهم الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. இந்த அவையில் வீட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும்
பிஎஸ்சி ரஹ்மான் குடும்பத்தார்கள் மற்றும் கண்ணாடி வாப்பாவுடைய குடும்பத்தை சார்ந்த அனைத்து நல்லுள்ளங்களின் சார்பாக உளமாற நெஞ்சார உங்களை வருக வருக என வரவேற்பதில் பேராந்தம் அடைவதோடு இறுதியாக இந்த நிகழ்ச்சியை இறுதி வரை இருந்து சிறப்பித்து தருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இது கண்ணாடி வாப்பா ஹமீதியா அரபிக் கல்லூரி அல்ஹாஜ் பிஎஸ்சி ரஹ்மான் வழங்கும் ஆற்றல் மிகு ஹாஃபில் யார் போட்டி இதோ ஆரம்பமாகிவிட்டது. எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இறைமறை என்பது இந்த கீழக்கரை மண்ணில் உங்கள் அனைவருக்கும் தெரியும். இதை பற்றி விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனின் பேச்சு என்பார்கள். அதை பாதுகாக்கும் பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அப்படிங்கும் போது அந்த பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி ஹாப்பில்கள் மூலமாக தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இந்த ஹாப்பில்களை உருவாக்குவதற்காக நிறைய பெருந்தகைகள் இதன் பின்னணியில் இயங்குகிறார்கள். அந்த வரிசையில் தான் இந்த கண்ணாடி வாப்பா ஹமீதியா அரபிக் கல்லூரி நிறுவனர் அவர்களும் இந்த ஹாஃபில் போட்டியை இந்த கீழக்கரை மண்ணிலே நடத்த வேண்டும் என்பதை ஆசைப்பட்டு மிக குறுகிய காலத்தில் இந்த நிகழ்ச்சியை துவங்கினோம். எப்படி இந்த நிகழ்ச்சி மலமளவென்று ஆரம்பித்தோம், எல்லாமே துரித கதியில் நடந்தது. எல்லா புகழும் இறைவனுக்கே. இது அதை இறைவனை உணர்வது இந்த மாதிரி தருணங்களில் தான் சாத்தியம். அதை நாம் உணர்கிறோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. கண்ணாடி வாப்பா ஹமீதியா அரபிக் கல்லூரி அல்ஹாஜ் பிஎஸ்சி ரஹ்மான் வழங்கும் ஆற்றல் மிக ஹாஃபில் யார். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய நடுவர் பெருந்தகைகள் 3 பேர் அமர்ந்திருக்க, அதாவது மிக சிறப்பாக ஒரு சீஃப் ஜட்ஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிறப்பு உமர் எம் அல் ஹத்தீப் அவர்கள் துபாயிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். இவர் அவுகாஃபின் தலைவர் என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது இது ஒரு இந்த கீழக்கரை மண்ணில ஒரு இன்டர்நேஷனல் டச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டச் உண்மையிலே மாஷா அல்லாஹ் கிடைச்சிருக்கு நமக்கு. இந்த 2 நடுவர்கள், அது மட்டுமல்லாம இந்த இருவரும் இடம் வலமாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த 2 நடுவர்களும் நம்முடைய தமிழ்நாட்டு கண்மணிகள். அவர்களும் இங்கு இருந்து காத்திருக்கிறார்கள். அந்த மிகச்சிறந்த ஹாஃபிலை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தருணம் இதோ வந்துவிட்டது. இந்த நிகழ்ச்சியில் முதல் ஹாஃபில் ஷாஹுல் ஹமீத் ஃபைசி அவர்கள் கம்பத்தை சார்ந்த அந்த சகோதரர் அவர்களை இந்த மேடைக்கு வருமாறு ஊழவோடு அழைக்கிறோம். ஆற்றல் மிகு ஹாஃபில் யார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி ரொம்ப நாளா ஒரு தொக்கிப்படி இருந்தது. அதுக்கு பதிலுக்கக்கூடிய தருணம் வந்து விட்டது. அது நீங்களாக கூட இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, போட்டி துவங்குவதற்கு முன்னால் சிம்பிள் போட்டிக்கான 5 வினாக்களை போட்டியாளர்கள் எதிர்கொள்ள வேண்டும். அதாவது உங்களுக்கு கேட்கப்பட இருக்கின்ற கேள்விகள் 5. முதல் 4 வினாக்களுக்கு 15 மதிப்பெண்கள் வழங்கப்படும். உங்களுடைய முதல் 4 வினாக்களுக்கு தலா 15 மதிப்பெண்கள் வழங்கப்படும். 4வது வினா சற்று வித்தியாசமானது. உங்களுக்கு தரப்படும் வசனத்தின் முந்திய வசனம் மாக்கபூல் கேட்கப்படும். எனவே இதற்கு கூடுதலாக 5 மதிப்பெண்கள் என மொத்தம் 20 மதிப்பெண்கள் வழங்கப்படும். 5வது வினா முத்தஷாபிஹ், இதற்கு 15 மதிப்பெண்கள், தஜ்வீதிற்கு 15 மதிப்பெண்கள், குரல் வளம் 5, போங்கு 5 என்று மொத்தம் 25 மதிப்பெண்களும் ஆக மொத்தம் 100 மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படும். தயக்கமின்றி ஓதினால் முழு மதிப்பெண்கள் வழங்கப்படும். தாமதம் செய்யும் ஒவ்வொரு நொடிகளுக்கும் மதிப்பெண்கள் குறைக்கப்படும். தொடர்ந்து 10 நொடிகள் மௌனம் சாதித்தால் நடுவர் அடுத்த வினாவிற்கு சென்று விடுவார்கள். மதிப்பெண்களை இழந்து விடுவீர்கள் என்பதை நினைவில் கொள்வது முக்கியம். இந்த போட்டியாளர்கள் ஓதுவதில் தொடர இயலாமல் தயக்கம் காட்டுகின்ற போது ஒரு முறை மட்டும் நடுவர்கள் எடுத்துக் கொடுப்பார்கள். ஆனால் அதற்கு 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். இந்த போட்டியில் நடுவர்கள் முடிவே இறுதியானது என்பதை ஹைலைட்டாக சொல்லிக் கொள்கிறோம். சரி, இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிப்போம். இந்த நிகழ்ச்சியில் முதல் போட்டியாளர் உங்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த போட்டியாளர் ஷாஹுல் ஹமீத் ஃபைசி சன்னா பென் ஹலீலுர் ரஹ்மான் கம்பத்தை சார்ந்தவர். இவருக்கான அந்த முதல் வினாவை வழங்கக்கூடிய அந்த மௌலானா அபரார் அஹ்மத் காசிவி